இன்னைக்கு ஸ்வீடனோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பற்றி பார்க்கலாமா? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனா? கிறிஸ்மஸ் டிசம்பர் 25th தானே. நீங்கள் என்ன இப்போவே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், ஸ்வீடனில் டிசம்பர் 24th தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸ்வீடன் இல்லை, நிறைய யூரோப் கண்ட்ரிஸ் வந்து டிசம்பர் 24th தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவங்க கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களாம். அவங்களுக்கு 24th தான் அஃபிஷியலி கிறிஸ்மஸ் டேட் அண்ட் 25th நெக்ஸ்ட் டே ஆஃப் கிறிஸ்மஸ். அதாவது 24th கிறிஸ்மஸ், 25th கிறிஸ்மஸ் தான். ஆனால் அவங்களுக்கு மெயின் டே கிறிஸ்மஸ் டே அப்படின்னு பார்த்தோம்னா 24. நாட் ஒன்லி ஸ்வீடன், மெனி கண்ட்ரீஸும் கிறிஸ்மஸ் 24 தான் செலிப்ரேட் பண்றாங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கலாமா? மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் வந்து டிசம்பர் 24 தான் கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் ஏன் டிசம்பர் 25th செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிரிட்டிஷோட கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஎஸ் அண்ட் யூகே மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்வீடனில் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் 24th இல்லையா, அந்த 24th முன்னாடி வர 4 சண்டேஸை வந்து அவங்க கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு நேம் வந்து ஃபோர்ஸ்ட் அட்வென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் அட்வென்ட் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ இந்த ஃபோர்ஸ்ட் அட்வென்ட் அப்படில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சண்டே, அந்த ஃபர்ஸ்ட் சண்டேல 1 கேண்டில்ஸ் ஏற்றுவாங்களாம். அண்ட் செகண்ட் சண்டேல 2, தேர்ட்ல வந்து 3, 4ல வந்து 4th. அந்த 4th சண்டேவை வந்து அவங்க கவுண்ட் டவுன் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4th சண்டே வந்து இன்னும் கிராண்டாக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று நான் என்னோட ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு போயிருந்தேன். வேற லெவல் வைபாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பீப்புள் வந்து கூட்டமாக இருந்தாங்க. லைக் நம்ம ஊரில் திருவிழா வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருந்தது. ஃபுல்லாக கலர்ஃபுல் லைட்ஸ், கலரான கிறிஸ்மஸ் லைட்ஸ், எங்கே பார்த்தாலும் ஷாப்ஸு. அதாவது அதுக்கு நேம் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கே வேற லெவல் வைபாகவும் இருந்தது. ஏன்னா பிகாஸ் கலர் லைட்ஸ் எங்கே பார்த்தாலும். இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரெடிஷ்னல் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்றத ரெண்டு விஷயத்தை வச்சும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கிளாக் ட்ரிங்க், அதாவது ஹாட் வைன் இல்லைனா ஹாட் ஜூஸ். குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸ் அண்ட் இவங்களுக்கு வந்து வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பெப்பர் காக்கர் அப்படின்னா ஜிஞ்சர் பிஸ்கெட். ஸோ அந்த பிஸ்கெட்டை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அண்ட் அதுவுமே வந்து செம்மையாக இருந்தது. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு முதல்ல கிளாக் ட்ரிங்க் அண்ட் பெப்பர் காக்கர் தான் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து எங்கே திரும்பினாலும் வீட்டுக்குள்ளே கேண்டில்ஸ் அண்ட் லைட்ஸ் ஏற்றிருக்காங்க. அதுவும் அவங்க விண்டோ பக்கத்தில் பிளேஸ் பண்ணியிருக்கும் போது பார்க்கும்போது எங்கே திரும்பினாலும் வேற லெவலாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்வீடனை பற்றி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.